பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கதிர் பாண்டியன் 2 பேருமே கோயிலில் இருப்பாங்க. அப்போ வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், ஏன்டா வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற, இங்கேயும் எக்கடா என் வந்து நிம்மதியை கெடுக்கிற, தயவுசெய்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது, அப்பா நானும் வீட்டுக்கு தான்ப்பா போகிறேன், வாங்கப்பா பைக்கில் போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பாண்டியன் வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பாண்டியனை ஃபாலோ பண்ணியே வருவாங்க கதிர். வீட்டில் வந்து செந்தில் மீனாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. வாடி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்கே போயும் பிடிச்சி திட்ட தான் செய்வாங்க. உனக்கு புருஷன்னு சொல்லி நான் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு சொல்லி, நான் அத்தைக்காக தானே நின்னேன், மற்றபடி நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நீயும் அந்த தங்கமயிலும் ஒன்று தான், 2 பேருமே அப்படி போய் புருஷங்கிட்ட வந்து போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்கிட்ட இனிமேல் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவார். பாண்டியன் வந்து வீட்டுக்கு வருவாரா. அப்போ கோமதி வந்து இந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த உண்மையும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது வந்து இந்த கண்ணாடி உடஞ்ச மாதிரி தான், ஒரு நாளும் ஒட்ட வைக்க முடியாது. இனிமேல் நீ என்கிட்ட பேசணும்னு நினச்ச, நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவேன், ஏதோ கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அப்பா எதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோமதி வந்து வெளியே படுத்து தூங்குவாங்களா. கதிர் தான் சொல்வார், நீ ராஜு கூட போய் தூங்குமா, நான் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேண்டாண்டா, என் முகத்தை பார்த்தாலே உங்கள் அப்பா காண்டாயிருவார், நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.